இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த பதிவின் மூலமாக உங்கள் வீட்டுக்கே தோழியாக உங்களுக்காக நான் இந்த பதிவை உங்கள் வீட்டுக்கு வந்து நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் நினச்சிக்கலாங்க. ஏன்னா நல்லவர்கள் எதை தேடிக்கொண்டு இருக்கிறார்களோ அது அவங்க கைக்கு வர்றது இறைவன் செயல். இறைவனின் அனுகிரகம் இருந்தால் இந்த பதிவானது உங்கள் கைக்கு வருங்க. நிச்சயமாக இந்த பதிவின் மூலமாக வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கலாம், இன்னொன்று மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கலாம். ஒரு சின்ன மாற்றம் கூட அடுத்த கட்ட நகர்வின் மூலமாக பெரிய முன்னேற்றமாக மாறக்கூடியதாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு எல்லா இடங்களிலும் வாழ்க்கையில் வளமானதாகவும் செல்வ செழிப்போடு இருக்கக்கூடியதாகவும் மாற்றக்கூடிய அமைப்பை கொண்டுள்ள பதிவாகத்தாங்க இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எளிமையான விளக்கங்களும் தெளிவான விளக்கங்களும் உங்களுக்கு கொடுத்து வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்குவதற்கான வாய்ப்புகளை இறைவன் மூலம் அனுகிரகம் செய்ய சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க. ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் ஏற்பட இறைவன் அருளால் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க. மீனராசியை பொறுத்த வரையிலும் எவ்வளவோ தாண்டி வந்துட்டீங்க. எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ நல்லது, எவ்வளோ கெட்டதுன்ற போல் எல்லாத்தையும் கடந்து ஒவ்வொரு படியாக முன்னேறிக்கிட்டு வர்றவங்க மீனராசியாக தாங்க இருக்கும். ஏன்னா நல்லதாக இருந்தாலும் பிரச்சனையை அனுபவிப்பாங்க, கெட்டதாக இருந்தாலும் பிரச்சனையை அனுபவிப்பாங்கன்னா அது மீனராசி தான். எல்லா இடத்திலும் ஏதோ ஒரு கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் சகிச்சிக்கக்கூடிய தன்மை உடையவர்கள் மீனராசி. எல்லாத்தையும் ஏறி மிதித்து எல்லாத்தையும் சரிப்போ பரவாயில்ல சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மற்றவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுல இவங்கள மாதிரி ஒரு ஆட்களை பார்க்கவே முடியாது. எல்லா விஷயங்கள்லையுமே சரி நடக்கட்டும் சரியாயிடும் அப்படிங்கிற எண்ணத்தோடே இது நாள் வரைக்கும் எல்லா கஷ்டங்களையும் தலைமையில தூக்கி போட்டுக்கிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட மீனராசிக்காரர்கள் இருக்கிறதுனால தான் எல்லா இடங்கள்லையும் ஸ்மூத்தாக போகிறதுக்கு காரணம் மீனராசியாக தாங்க இருக்கும். ஏன்னா பெரும்பாலான இடங்களில் மற்ற ராசிக்காரர்கள் டக்குன்னு கோவப்படுவாங்க, அந்த இடத்த ஒரே கலாபரம் பண்ணுவாங்க. ஆனால் மீனராசியை பொறுத்தவரையிலும் அந்த இடத்த ஒரு அமைதியாக்குறதுல அவங்கள மாதிரி ஒரு ஆட்களை பார்க்கவே முடியாது. எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அந்த இடத்த கொஞ்சம் நிதானப்படுத்தி சரி பண்ணக்கூடிய திறமை வாய்ந்தவர்கள் மீனராசி. ஆனால் அப்படிப்பட்ட இவங்களுக்கு நிறைய சோதனைகள் இது வரைக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்துக்கிட்டு தான் இருக்கீங்க. சொல்லப்போனால் பாவப்பட்டவர்கள்னு கூட சொல்லலாம். அவ்வளவு கஷ்டத்தையும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு மென்று முழுங்கி போவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, எல்லாத்தையும் ஏற்றுக்கிறது சரிப்போ அப்படிங்கிற எண்ணத்தோடையே இது நாள் வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இனி காலங்கள் உங்களுக்கு அற்புதத்தை தருங்க. ஏன்னா விட்டு கொடுத்தவங்க கெட்டு போகிறது இல்லைங்கிற ஒரு பழமொழி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு உதாரணமே நீங்கள் தாங்க. ஏன்னா எவ்வளோ இடங்களில் விட்டு கொடுத்துருப்பீங்க, அதே போல் எந்த இடத்துலையும் கெட்டெல்லாம் போக மாட்டீங்க. என்ன பிரச்சனைகளே கொஞ்சம் தோண்டு போகிற மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கும். ஆனால் எந்த காலங்கள்லையும் உங்களுக்கு கெடுப்பலன் நடக்காதுங்க, இதுதான் உறுதி. ஏன்னா உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தான் உங்கள் ராசிநாதன் பொழுது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் மற்றவர்களால் வரும்பொழுதெல்லாம் தாங்கிக்கிட்டே போய்கிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அதில் கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் அந்தந்த இடத்துல அதனால் சில பலன்கள் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். இதுதான் உண்மை. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு பிரச்சனையை நீங்கள் ஹேண்டில் பண்ணி அந்த இடத்த சரி பண்ணி சரியாக கொண்டுட்டு வரீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சில நன்மைகளும் உங்களை தேடி வருங்க. உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய ஆட்கள் கிடைப்பாங்க, உங்களுக்காக சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள், இல்லை உங்களை பெருமையாக நினைக்கக்கூடியவர்கள் சில இடங்களில் நடக்கும். இல்லைங்க அங்கேயும் நான் பேரெல்லாம் கெடுத்துக்கிட்டு தான் வரேன் அப்படின்றவங்களுக்கு மாறுதல் ஏற்படுங்க. காலம் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்டவங்களுக்கு தாங்க இந்த உலகத்தில் இவங்களால தான் உலகங்கள் சில இடங்களில் மழை பெய்யுதுன்ற மாதிரி மீனராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் சிறப்பு மிக்கதாக தாங்க இருக்கும். அது ஒரு குடும்பத்தில் ஒரு மீனராசி இருந்தாலும் சந்தோஷம்தான், ஒரு தெருவில் ஒரு மீனராசி இருந்தாலும் சந்தோஷம்தான். ஏன்னா ஏதோ ஒன்று அவங்களால நன்மைகள் நடந்துக்கிட்டு இருக்கும். இதுதான் இயல்பான ஒன்றுங்க. மீனராசிக்காரர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையை இதனால் எப்படி இருந்த உங்களோட லைஃப் ஸ்டைல் மாறப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு உங்களுக்கு படிப்பில் நல்ல அறிவு ஏற்படும். மீனராசிக்காரர்கள் பிள்ளைகளாக இருந்தால் கூட அவங்களும் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பிள்ளைகளால் உங்களுக்கு இனி சந்தோஷம்தான் கிடைக்கும். பிள்ளைகள் மூலமாக இருந்து வந்த மனக்கசப்பு மன கஷ்டம்லாம் தீரக்கூடிய காலங்களாக இப்போ உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சப்போர்ட் பலமாக இருக்குதுங்க. அதே போல் தொழிலில் இருந்து வந்த பகை, தொழில் போட்டி, தொழில் வளர்ச்சி அடையாமல் போனது, சில நேரங்களில் ஏமாற்றத்தில் எல்லாத்தையும் கடந்து வந்தீங்க பார்த்தீங்களா,
இது எல்லாம் கடந்து இன்னும் நல்ல காலத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பை உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு தரார். இயல்பாக மாறிடுவீங்க இப்போ காலகட்டம். ஏன்னா ரொம்ப டென்ஷனு, ரொம்ப வருத்தம், ரொம்ப கவலையாக இருந்திருப்பீங்க. ஏன்னா தொழில் நஷ்டன்றது, தொழில் கையை விட்டு போகிறங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதையெல்லாம் சமாளித்து கொண்டுட்டு வந்துட்டுருக்கீங்க இல்லையா? எல்லா இடத்துலையும் நிறைய அவமானங்கள். நாம் ஒரு நல்லது நினைச்சாலும் அந்த இடத்துல கஷ்டமாக இருக்கே அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இப்போ கடந்து வந்துட்டுருக்கீங்க. உங்களுடைய நல்லதுக்கு எல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தை உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு தராருங்க. குரு பலன் நல்லா இருந்தாலே நிறைய மாற்றம் ஏற்படுங்க. ஏன்னா இப்போ 7.5 சனியில் இருக்கிறேன், நான் எப்படிங்க எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்களா? உண்மையிலே நல்லது நடக்குங்க. ஏன்னா குரு பகவானுடைய நட்பு கிரகம் தான் சனி பகவான். அவர் உங்கள் ராசியில் இருக்கும் பொழுது அவருக்கு நீங்கள் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எப்படின்னு பார்க்குறீங்களா? இப்போ ஒரு விருந்தாடி ஒரு வீட்டுக்கு வராங்கன்னா நாம் என்ன பண்ணுவோம்? அவங்களுக்கு வேணுங்கிறத நம்ம உபசரணை பண்ணுவோம். அவங்களுக்கு வேணுன்றதை நம்ம செய்வோம். அவங்க மனசை சந்தோஷப்படுத்துவோம். ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு நம்மளை பிடிச்சி போகிற அளவுக்கு தான் எல்லாருமே நடந்துக்குவாங்க. யாரும் உடனடியாக கோச்சிக்கிட்டோ சண்டை போட்டுக்கிட்டோ போகிறது கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது உங்கள் ராசிநாதன் இருக்கக்கூடிய குரு பகவான் வீட்டிற்கு சனி பகவான் விருந்தாளியாக வரார். அப்படின்னா எப்படி இருக்கும்? அவருக்கு வேணுங்கிறதெல்லாம் இப்போ குரு பகவான் செஞ்சிட்ருப்பார். ஆனால் அவர் போகும்பொழுது உங்களுக்கு என்ன நல்லதை செய்து விட்டு போவார். அதுதாங்க இப்போ உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. இப்போ கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலோ, ஏதோ ஒரு எண்ணம் மனசளவில் கஷ்டம் இருந்தாலோ, மனசு எப்பயுமே ஒரு டென்ஷனாக இருந்தாலோ, ஆனால் அவர் போகும்பொழுது உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்வாருங்க. மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள்லாம் தீரும், தொழில் போட்டி குறையும், தொழிலில் நல்ல வளர்ச்சி அடைவாங்க. அதே போல் மீன ராசிக்கு இன்னொன்று சொல்கிறேங்க. நீங்கள் பாதச்சனிக்கு சனி பகவான் வரும்பொழுது உங்களுக்கு வீடு கட்டும் யோகம் எல்லாம் பெரும்பாலான மீன ராசிக்கு கிடைக்கும். இதுதான் உறுதியான உண்மை. மீன ராசியில் இருந்து ஜென்ம சனியில் இருந்து அவர் பாதச்சனிக்கு மாறிட்டார்னா, மாறின நாளில் இருந்து அவர் விலகிறதுக்குள்ளே 7.5 சனியிலேருந்து முடிவடைவதற்குள் உங்களுக்கு நிச்சயமாக வீடு கட்டும் யோகம் பல மீன ராசிக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லாருக்கும் கூட அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம யாருன்னு புரிதலோடு அதை பயன்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகிடுங்க. அதனால் சனி பகவானை நினைத்து கவலைப்படாதீங்க. 7.5 சனியாக இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு பெரும்பாலான சப்போர்ட் பண்ணிடுவார். அவர் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செஞ்சுட்டே இருப்பார். அதே போல் நீங்களும் சரியான முறையில் இருக்கும் பொழுது எல்லா விதத்திலும் மாற்றம் ஏற்படுங்க. அதே போல் உங்களுக்கு தொழில் நல்ல அமோகமாக இருக்குது, லாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி சிந்தனை வரக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குதுங்க. திருமண யோகம் இப்போ இருக்குதான்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபுத்தி எப்படி இருக்குது, குரு பலன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் திருமணம் பண்ணிக்கலாம். 7.5 பண்ணிக்கக்கூடாதுங்கிற சட்டம்லாம் கிடையாது, தாராளமாக பண்ணிக்கலாம். ஆனால் அந்த டைம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு, ஏன்னா வாழ்க்கையில் நம்ம ஒரு முறை திருமணங்கிறது நம்ம வாழ்வாதாரத்தின் முக்கியமான ஒரு கடமை. ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு நாம் சந்ததிகளை கொடுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா திருமண பந்தம். அப்படி இருக்கும் பொழுது நாம் உறவுகள் தெளிவாக வளமாக இருக்கணும்னா அந்த சுய ஜாதகத்தை மட்டும் பார்த்துட்டு, அது எந்த காலகட்டமாக இருந்தாலும் சரிங்க, திருமண யோகம் இருக்குதுன்னாலும் நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு திருமணம் பண்ணுறது நல்லது. ஒரு நல்ல ஜோதிடரிடம் பார்த்துக்கோங்க. சரியான அமைப்பு இருந்தால் இப்பையும் நீங்கள் திருமணம் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. உங்கள் வாழ்க்கை பல மடங்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக தாங்க இருக்குது மீனராசியை பொறுத்தவரையிலும். சுக்கிரன் நல்ல இடத்துல அமர்ந்து பொருளாதார மாற்றத்தெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. பொருளாதார தடைகளில் இருந்து உங்களுக்கு சிக்கலில் இருந்தெல்லாம் வெளிப்படையாக உங்களுக்கு தெளிவான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்குறார். ஆன்மீகத்தின் மீது அதீத எண்ணங்களை ஏற்படுத்துவார். இப்போ நிறைய கோவில்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், தன்னால் நடக்கும். நீங்கள் பிளானே பண்ண வேணாம், இயற்கையாக மாறக்கூடிய அமைப்பை உங்களுக்கு சுக்கிர பகவான் கொடுக்குறார். திடீர் யோகம் இதெல்லாம். ஏன்னா டக்குன்னு ஒரு கோவிலுக்கு போகிறது, பக்கத்தில் இருந்து கூப்பிடுவாங்க, வாங்க கோயிலுக்கு போயிட்டு வரலாம், இல்லை தெரிஞ்சவங்க கூப்பிடலாம், உறவுகள் கூப்பிடலாம், இன்றைக்கி வந்துருங்க காது குத்து கோயிலில் வச்சுருக்கேன் அப்படின்வாங்க, ஃபங்க்ஷன் கோயிலில் வச்சுருக்கேன்னுவாங்க. உங்களுக்கு அந்த கோவில்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை இறைவன் உங்களுக்கு அனுகிரகமாக தராருங்க. இதெல்லாம் நடக்கும். ஏன்னா அப்போ தான் நிறைய நன்மைகள் உங்களுக்கு சரியான அமைப்பில் ஏற்படக்கூடியதாக மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்குதுங்க. வெளியூர் பயணம், வெளிநாடு பயணங்களுக்கு கூட சுக்கிர பகவான் இருக்கிறார். நல்ல அமைப்பில் தான் இருக்குது. நான் வெளியூர் போகலாமா, வேலைக்காக போகலாமா, படிப்புக்காக போகலாமா, கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக தாங்க இருக்கும். அதே போல் 7.5 சனியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே நான் சொல்கிறது ஒன்று தாங்க, வீட்டில் இருந்து கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் விலகி இருந்தோம்னா அந்த 7.5 சனி காலத்தில் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளே இருக்காது. அதனால தான் அந்த டைம் என்ன பண்ணுவாங்க, வெளிநாட்டுக்கு போவாங்க, வேலைக்கு கிளம்பிடுவாங்க.
நமக்கு 7:30 வருது, எதுக்கு வீட்டில் இருந்துக்கிட்டு அப்படி சொல்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு வெளிநாடோ வெளியூருக்கோ சென்று அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அந்த அளவுக்கு இல்லாமல் ஸ்மூத்தான ஒரு முடிவு கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. அதனால் முடிந்த வரைக்கும் அப்படி ட்ரை பண்ணுறீங்க, கிடைக்கிதுன்னா தாராளமாக செல்லலாம். உங்களுக்கான வழிவகை நல்ல வழிவகையாக ஏற்படும். சூரியனால் உங்களுக்கு மன தைரியம் ஏற்படுதுங்க. மனசுக்குள்ளே தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்குறாரு. அமைதியாக இருக்க வேண்டிய நீங்கள் கூட இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகம் எடுத்து செயல்படக்கூடிய ஆட்களாக மாறுவீங்க. ஏன்னா இயல்பாகவே கொஞ்சம் அமைதியாக எல்லாத்தையும் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணுற நீங்கள் இப்போ வேகமாக செயல்பட்டு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமானதாக மாற்றிக்கொள்ளக்கூடியதை சூரிய பகவான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காருங்க. பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய அமைப்பையும் இப்போ உங்களுக்கு சூரிய பகவான் கொடுக்குறார். உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செய்யும் செயலெல்லாம் உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படும். வேலையெல்லாம் முழுமையாக நல்ல முடிவாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் அதனுடைய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கிறதா இருக்கும். இந்த வேலையை நீங்கள் தான் செஞ்சீங்க, இது நல்லா செஞ்சவங்க நீங்கள் தாங்கிற பாராட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் சூரிய பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு. அதே போல் குலதெய்வத்தின் அனுகிரகம் கிடைக்குதுங்க. ஏன்னா 7:30 சனி இருக்கிறதுனால சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, நமக்கு குலதெய்வத்தோட அனுகிரகமே கிடைக்க மாட்டேங்குது, 7:30 சனி இல்லாமல் நம்ம அதனால தான் அதிகமாக பாதிப்பு இருக்குதுன்னு ஒரு சில ராசிக்கு இருக்குது. அது மாதிரியான அமைப்பு இருக்குது. ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையாக தான் இருக்குது. இப்போ கூட நீங்கள் போயிட்டு ஒரு முறை கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சுக்கிட்டு வர்றது, உங்களால் முடிஞ்சது எதாவது செய்யணுன்னா செஞ்சுட்டு வாங்க. அதனுடைய பலன் பல மடங்கு தெரியுங்க. ஒரு மன நிறைவு, அமைதி, பிரச்சனைக்கெல்லாம் ஒரு ஸ்மூத்து, எல்லாமே பிரச்சனையே இல்லாமல், பிரச்சனை வரும்னு நினச்சது கூட இல்லாமல் போகக்கூடிய காலமாக மாற்றி அமைச்சு கொடுக்கறது எதுன்னு பார்த்திங்கன்னா குலதெய்வத்தின் அருள் தாங்க. அவங்களோட அனுகிரகம் நமக்கு முழுமையாக கிடைத்தால் போதும், நம்ம வாழ்க்கையில் பல மடங்கு மாற்றம் அதன் படிப்படியாக மாறிடும். அதே போல் உங்களுக்கு பித்ருக்களால் உண்டாக இருந்த தோஷங்கள்லாம் கூட நீங்கிடுதுங்க. ஏன்னா சூரியன் வலுவாக அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு பலம் பொருந்தியதாக மாறக்கூடிய காலகட்டம் இது. அப்போ கட்டங்கள் உங்களுக்கு சரியான அமைப்பில் ஏற்படுத்தி கொடுக்கறதுனால இது நாள் வரைக்கும் இருந்ததெல்லாம் விட்டுடுங்க. இனி நடக்கக்கூடியதை பாருங்கள். சிலது உங்களுக்கு அனுபவமாக கூட இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நடந்ததெல்லாம் உங்களுக்கு அனுபவமாக வைத்துக்கிட்டு எதிர்காலத்தை நீங்கள் பயணிக்கும் பொழுது உங்களுக்கு மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக தாங்க இருக்குது. இறைவன் அனுகிரகம் முழுமையாக சூரியன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அதே போல் புதன் பகவானும் நல்ல இடத்தில் அமர்ந்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் தடைகள் நீங்கிடும். திடீர் வரவு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பொருளாதாரம் சிறப்பாக இருக்குது. பொன் பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை, அதை மாதிரி ஏதாவது பிளான் பண்ணி வச்சுருக்கிறீங்கன்னா அதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பையும் உங்களுக்கு புதன் பகவான் கொடுக்குறாரு. படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு புதன் பகவான் கொடுக்குறார். உங்கள் ராசிநாதனும் உங்களுக்கு பலமிக்கவராக இருக்கார். புதன் பகவானும் பலமிக்கவராக இருக்கிறதுனால படிப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தாங்க. முழு முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கான பலன் முழுசாக கிடைக்கக்கூடிய அம்சமாக கிடைக்கக்கூடிய மாற்றத்தோடு இருக்குது. தொழில் கல்வியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு மாற்றங்க. தொழிற்கல்வி படிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் இருக்குது. நான் தொழிற்கல்வியில் தான் நான் வேலைக்கே போகிறேன் அப்படின்றவங்களுக்கு நல்ல ஒரு உறுதியான அமைப்பு இருக்குது. அந்த வேலையெல்லாம் உங்களுக்கு திறம்பட செய்யக்கூடிய அமைப்பை உங்களுக்கு உங்கள் புதன் பகவான் கொடுக்குறார். இதெல்லாம் அற்புதமான காலகட்டம் தாங்க. நீங்கள் 7:30 சனியில் இருக்கிற நீங்கள் பயப்படாமல் செல்லக்கூடிய வாய்ப்பு இப்போ மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது. பயப்பட தேவையில்லை. சில நேரங்களில் நம்ம உடல் ரீதியான பிரச்சனையை மட்டும் பார்த்துக்கணும். பண விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் போதுங்க. எல்லா இடத்துலையும் மாறுதல்லாம் இருக்குது. ராகுவும் கேதுவும் உங்களுக்கு அதே போல் சப்போர்ட் பண்ணுறாங்க. ராகுவாலும் கேதுவாலும் நல்ல மாற்றங்கள் இருக்குது. தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். ராகு பகவான் சந்தோஷமான தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். மனசுக்குள்ளே தெம்போட தைரியமாக இருக்க சொல்கிறார். இந்த நாள் வரைக்கும் ஏதாவது கவலையில் இருப்பீங்க, இருந்தாலும் ஒரு தைரியத்தோடு செயல்படக்கூடிய உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அவர் எப்படி பண்ணுறாருன்னா எல்லா இடத்துலையும் தைரியமாக செயல்படு, உனக்கான பொருளாதார மாற்றத்தை நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன்ற மூலமாக தைரியமாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறார். இது தானே எதிர்பார்த்து கொண்டு இருந்த காலம் போல் உங்களுக்கு எல்லா கிரகங்களுமே கனிவாக இருக்குது. அதே போல் கேது பகவான் என்ன பண்ணுறாருன்னா அரசாங்கத்தின் மூலமாக எதிர்பார்த்த அத்தனை நன்மைகளும் நடக்கும். அரசாங்க பணிக்காக படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அரசாங்க பணி கிடைக்கணும்னா முழு முயற்சி பண்ணுங்கள், நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்குது. சயின்ஸ் குரூப் எடுத்து படித்தவங்க, ஆர்ட்ஸ் குரூப் எடுத்து படித்தவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு தெளிவான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ இருக்குது. அதே போல் டீச்சர் படிச்சிருக்கீங்க இல்லையா, டீச்சர் ட்ரைனிங்லாம் அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைப்பதற்கான பாக்கியம் முழுமையாக இருக்குதுங்க. குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டில் இருக்கார். அதே போல் உங்களுக்கு கேது பகவானும் சப்போர்ட்டில் இருக்கும் பொழுது
முழுமையான பலன்கள் கிடைக்கக்கூடிய அங்கீகாரத்தோடு கிடைக்கக்கூடிய அமைப்பை இப்போ உங்களுக்கு எல்லா கிரகங்களும் கொடுத்துட்ருக்கு. செவ்வாய் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க. உடல் ரீதியான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, உஷ்ணம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி மயக்கமாக இருக்கா மாதிரி, ஏதோ ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கிற மாதிரியான எண்ணங்களும் ஏற்படும். அதே போல் உடல் ரீதியான பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் வரும், ரத்தம் குறையிற மாதிரி இருக்கும், நரம்பு பிரச்சனை, அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் பார்த்துக்கணும். நீங்கள் பாட்டு அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக மருத்துவரை பார்ப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா ஜென்ம சனியில் தான் இருந்துக்கிட்டு இருக்கார் சனி பகவான். அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டம். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக போகணும். செவ்வாய் இப்படி இருக்கும் பொழுது நாம் கவனமாக செல்லக்கூடிய விஷயமா இதை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும், பெரிய பாதிப்புகள் கிடையாது. அதே போல் சொத்து பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு சொத்து பிரிக்கக்கூடிய வாய்ப்பு இப்போ இல்லைங்க. சொத்து பிரிஞ்சு உங்களுக்கு முழுமையாக வருமானம் இருக்காது. அப்படி வருதுனாலும் அதில் ஏதோ வில்லங்கத்தோடு இருக்குதுன்னு தான் அர்த்தம். அதனால் கொஞ்ச நாள் இதெல்லாம் கொஞ்சம் அமைதியாக விட்டுடுங்க. இந்த 7.5 சனியை முடியட்டும். வரக்கூடிய காலங்களில் உங்களுக்குரியதை நீங்கள் வாங்கிக்கக்கூடிய அம்சம் கிடைக்கும். இப்போ கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். இப்போ நீங்கள் போய் கேட்டால் சண்டை ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மீனராசிக்கு நிச்சயமாக கிடையாது. அதனால் கொஞ்சம் நீங்கள் இந்த காலகட்டத்தை நீங்கள் எப்படி சரி பண்ணிட்டு போகணுன்னு மட்டும் பாருங்கள். யாரையும் எதிர்பார்த்து நின்றுடாதீங்க. எந்த பலனும் நல்ல பலனாக இருக்காது. எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்காது. யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல இல்லை. அதனால் முடிந்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திருமண யோகமும் உண்டாகுது. படிக்கக்கூடிய பிள்ளைகளும் நல்லா படிக்கிறாங்க. சொத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இல்லை. ஆனால் நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அரசாங்க வேலைக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் வெளிநாடு பயணம், வெளிநாட்டுக்கு நான் வேலைக்கு போகலாமான்னு தாராளமாக போகக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்குதுங்க. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்குது. மூதாதையர்களோட அருள் ஆசி எல்லாமே நல்லபடியான ஒரு அமைப்பில் தான் இருக்குது. பார்த்துக்க வேண்டிய விஷயம்னு பார்க்கும்போது உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் பண சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கரெக்டாக கையாண்டிங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஸ்மூத்தாக கொண்டுட்டு போயிடலாம். மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அற்புதமாக இருக்குதுங்க. மனசை மட்டும் தெளிவாக வச்சுக்கணும், தைரியமாக வச்சுக்கணும். ஏன்னா மனசு அப்பப்போ உங்களுக்கு சங்கடப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால திடீர்னு ஒரு மாற்றம் வரும். நல்லா இருக்க மாதிரி இருக்கும், திடீர்னு யோசிப்பீங்க இதை செய்யலாமா அதை செய்யலாமான்ற ஒரு குழப்பம் ஏற்படக்கூடியதாக இருக்கிறதுனால மனசை ஒரு நிலைப்படுத்துங்க. எல்லா வித மாற்றமும் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க. இறைவன் அருளால் எல்லா வித செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க.